கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மீண்டும் ஒரு முறை கூட ஆண்டவருடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக, அற்புதமான வரப்பிரசாதத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய ஜபத்திற்காகவும், நீங்கள் ஆண்டவருடைய கிருபையினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறதற்காகவும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளினுடைய தலைப்பு என்னவென்றால், சல்லடையில் சபையின் சகாப்தம். சல்லடையில் சபையின் சகாப்தம். உலகத்திலே மூன்றாவது பெரிய தொங்கு பாலம் என்று வாஷிங்டன்ல இருக்கக்கூடிய டக்கோமா குறுகிய பாலம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு சாதாரண சிறிய அல்லது குறுகிய என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டவுடனே அது குறுகிய சிறிய என்று நீங்கள் நினைத்துவிடக் கூடாது. காரணம் என்னவென்றால், இதனுடைய நீளம் 1810 மீட்டர், அதாவது ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் நீளம் உள்ள பாலம். இது டக்கோமா என்கிற பட்டணத்தை ஆரம்பித்து கிட்சாப் என்கிற தீபகற்பம் வரைக்கும் இந்த பாலம் ஒரு பெரிய நதியை கடக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான, உலகத்திலேயே மூன்றாவது பெரிய தொங்கு பாலம். ஆனால் இந்த பாலத்திற்கு ஒரு பெரிய நெருக்கடி. என்ன நெருக்கடி? பிப்ரவரி 11ஆம் தேதி, நவம்பர் 7ஆம் தேதி 1940வது வருஷத்திலே ஒரு புயல் அடித்தது. 68 கிலோமீட்டர் வேகத்திலே ஒரு புயல் அடித்தது. இது தொங்கு பாலமாக மாத்திரமல்ல, அநேக வாகனங்கள் இந்த டக்கோமா பட்டணத்திலிருந்து கிட்சாப் தீபகற்பத்திற்கு போகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாதை, 2 பெரும் பகுதியை இணைக்கக்கூடிய பாலம். ஆகவே அநேக வாகனங்கள், அநேக ஜனங்கள் போக்குவரத்துமாய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நீங்கள் இப்பொழுது ஒரு சிறிய வீடியோவில் கூட நீங்கள் பார்க்கலாம் இதனுடைய காற்றின் ஒரு பயங்கரமான தன்மையை இந்த பாலம் எப்படி தாங்கினது என்று. இந்த 68 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த காற்று அடித்த பொழுது, இந்த காற்றிலே இந்த தொங்கு பாலம் மிகவும் அசைக்கப்பட்டது. அது அசைக்கப்பட்ட பொழுது அநேக கார்கள் கீழே விழுந்தது. ஆனால் இது அசைக்கப்பட போகிறது, சில சமயங்களிலே இது உடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்ற உடனே, இதை கேட்ட, இந்த செய்தியை கேட்ட உடனே விழித்து கொண்ட அநேகர் இதில் கடக்காமல் நின்று விட்டார்கள். அது நிமித்தமாக அந்த காப்பாற்றப்பட்ட அல்லது நிறுத்தின எல்லோரும் காப்பாற்றப்பட்டார்கள். இந்த ஒரு பாலத்தினுடைய இந்த அசைவு அநேகரை, அல்லது இந்த செய்தி அநேகரை காப்பாற்றினது. எனக்கு பிரியமானவர்களே, விரைவிலே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு அசைவு வரப்போகிறது. எப்படி இந்த டக்கோமா பாலம் ஒரு காற்று அடித்தவுடனே இந்த தொங்கு பாலம் மிகவும் அசைந்தது. இது மிகவும் அசைக்கப்பட போகிறது. இதில் பயணம் செய்கிறவர்கள், கடந்து போகிறவர்கள் அநேகருடைய வாழ்க்கை சங்கடமாக மாறிவிடும். ஆகவே ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொன்ன உடனே, அந்த செய்தியை கேட்ட உடனே அநேக வாகனங்கள் நின்றன, அது நிமித்தமாக காப்பாற்றப்பட்டன. அதுபோல எல்லாருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் மிகவும் ஒரு அசைவு, ஒரு புடைத்தல் அல்லது சலிப்பு வரப்போகிறது. இந்த செய்தி அநேகருடைய வாழ்க்கையை மாற்றும் என்று இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். ஆமோஸ் 9வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, இதோ ஜல்லடையினால் சலித்தரிக்கிறது போல இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்தரிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. எனக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு சபையும், ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும்
அவனுடைய விசுவாசத்தை சோதிக்கத்தக்கதாக, அவன் கர்த்தருக்குள் எவ்வளவு ஆழமாக இருக்கிறான் என்பதை நிரூபிக்கப்படத்தக்கதாக ஒரு பெரிய அசைவு, ஒரு பெரிய சலிப்பு, ஒரு பெரிய புடைத்தல் வரப்போகிறது. ஒவ்வொரு மனிதன், அது எந்த மனிதனும் இது எனக்கு வராது என்று சொல்ல முடியாத அளவுக்கு தவிர்க்க முடியாத ஒரு அனுபவமாக விரைவிலே வரப்போகிறது. ஆனால் அதில் அநேகர் விழுந்து விடுவார்கள். அம்மையார் அவர்கள் 2 கருத்துக்களை இங்கு முன்னுரையிலே அவருடைய எழுத்துக்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். சபையில் பிரிவினைகள் வரும், சபையில் பிரிவினைகள் வரும். 2 பிரிவுகள் வளர்ச்சி அடையும். இப்போ சபையில 2 டிவிஷன் வருமா, 2 பிரிவுகள். இந்த 2 பிரிவுகளும் நன்றாக வளரும். யாரு நல்லது யாரு கெட்டதுன்னே தெரியாது, அது மாதிரி வளருமா. கோதுமையும் களைகளும் அறுவடை வரையில் ஒன்றாக வளர்ந்து வரும். அடுத்தது பாருங்க, சல்லடையில் சல்லடையில் சலித்தெடுக்கப்படுதலான ஒரு அசைக்கப்படுதல் நடைபெற இருக்கின்றது. சரியான நேரத்தில் கோதுமையிலிருந்து பதர் பிரிக்கப்பட வேண்டும். ஏனெனில் அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகின்றது. உண்மையானவர்கள் அதிக பலம் உள்ளவர்களாக இருப்பதற்கு இதுவே சரியான காலமாக இருக்கின்றது. எனக்கு பிரியமானவர்களே, விரைவிலே நீங்களும் சரிதான், நீங்கள் ஒவ்வொருவரும் சரிதான், நானும் சரிதான், சல்லடையிலே வைக்கப்பட போகிறோம். அந்த சல்லடை சலிக்கப்பட போகிறது, புடைக்கப்பட போகிறது, அசைக்கப்பட போகிறது. ஆனால் எத்தனை பேர் விழுந்து போகிறார்களோ, எத்தனை பேர் பலமுள்ளவர்களாக அதுல தங்க போகிறார்களோ, ஒவ்வொருவருடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே, ஒவ்வொருவருடைய சத்தியத்தை எப்படி கீழ்ப்படுகிறார்களோ என்பதற்கு அடிப்படையிலே இந்த சத்தியம் நமக்கு இருக்க போகிறது. வேதத்திலே ஒருவர் இப்படி புடைக்கப்பட்டார், ஒருவர் இப்படி சலிக்கப்பட்டார். அவருடைய வாழ்க்கையிலிருந்து எப்படிப்பட்ட ஒரு புடைத்தல் அல்லது சலிப்பு, எப்படிப்பட்ட அனுபவத்தின் ஊடாக நாம் போக போகிறோம் என்பதை நமக்கு பாடமாக அவர் தருகிறார். அவர் யார் என்றால் யாருமல்ல, பேதுரு. நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 22வது அதிகாரத்தில் 31, 32வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவே அந்த வசனத்தை, அந்த அனுபவத்தை குறிப்பிடுகிறார். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். சாத்தான் அந்த உத்தரவு கேட்டுக்கொண்ட உடனே, இல்ல 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 நீங்க மெல்கிய சலிக்க கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. இல்ல ஜானை நீங்க புடைக்க கூடாது அப்படின்னு சொல்லல. இந்த சலிப்பு, இந்த அசைவு, இந்த புடைத்தல் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த கடைசி காலத்திலே இன்றியமையாதது. நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம் அப்படின்ட்டு, நல்ல விசுவாசத்துல இருக்கிறோம், நல்ல ஆலயத்திற்கு போறோம், நல்லா பைபிள் படிக்கிறோம், அருமையா இருக்கிறோம்ட்டு சில சமயம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த அசைவு வரும் பொழுது, அந்த புடைத்தலின் அனுபவம் வரும் பொழுது, அந்த சலிக்கப்படும் பொழுது எத்தனை பேர் வீழப் போகிறார்கள், எத்தனை பேர் பலமுள்ளவர்களாக அதில் தங்க போகிறார்கள் என்று அந்த நேரத்தில் தான் தெரியும். அப்படியானால் பேதுருவுக்கு நடந்த நிகழ்வு எப்படி, பேதுருடைய வாழ்க்கையில் இந்த சலிப்பு எப்படி நடந்தது என்று 3 பாடங்களை, 3 வழிமுறைகளை பேதுரு நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக தலைவணங்கி பிரார்த்தனை செய்வோம். பிதாவே, சல்லடையில் சபையின் சகாப்தம் என்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த அசைக்கப்படக்கூடிய அனுபவம் வரப்போகிறது. ஆண்டவரே,
இந்த சோதனை வரப்போகிறது, இந்த சலிப்பு வரப்போகிறது. ஜல்லடையினால் ஆவிக்குரிய விதத்தில் நாங்கள் அசைக்கப்பட போகிறோம். அதை நாங்கள் எப்படி அதிலிருந்து காப்பாற்றிக் கொள்வது என்பதை நீர் எங்களுக்கு சொல்லித்தாருங்க. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். முதலாவது, பேதுரு நமக்கு சொல்லித்தர பாடம். எப்பா, சாத்தான் என்னைய உண்டில்லன்னு பண்ணிட்டான், சல்லடையில போட்டு சல்லிச்சான், புடைச்சான், மேல மேல தூக்கி போட்டான். அதனுடைய அனுபவம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு சொல்றாரு. அந்த நேரத்துல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில விழுந்துருவேன்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு நான் நிக்கிறேன். 3000 பேர் ஒரே பிரசங்கத்துல ஞானஸ்நானம் எடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தினாரு. இந்த அனுபவத்திற்கு காரணம், இந்த அனுபவம் எப்படி வெற்றியாக முடிந்தது என்பதற்கு காரணம், முதல் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தரை நம்பு. நீ அசைக்கப்படும் பொழுது, சாத்தான் உங்களை புடைக்கும் பொழுது, நீங்கள் சலிக்கப்படும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வானத்தின் கீழ் எங்கும் ரட்சிக்கப்படுவதற்கு ஒருவராலும் முடியாது. இயேசுவை நம்பு. அத லூக்கா 22வது அதிகாரம் 31வது வசனத்தை 32வது வசனத்தை மீண்டும் வாசிக்கும் பொழுது, பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் வேதத்துல நீங்க பார்க்கும் பொழுது ஒரு அனுமதி முதல்ல யாருக்கு ஆண்டவர் கொடுத்தாரு நேரடியா அப்படின்னு சொன்னா, யோபுவுக்கு. புடைச்சான், யோபுவை சலிச்சான். ஆனா ஒரு இன்ச்சு கூட யோபு விசுவாசத்தை விட்டு விலகவே இல்லை. புதிய ஏற்பாட்டில் நேரடியாக இன்னொருத்தரை வேதம் சொல்லுது, பேதுரு அசத்தான், புடைச்சான். அவமானம் வந்துரும், அது வந்துரும், இது வந்துரும் பயந்தான். ஆண்டவர் சொல்றாரு, நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். அப்போ ஆண்டவர் தான் அந்த சலிக்கப்படும் பொழுது, புடைக்கப்படும் பொழுது, அசைக்கப்படும் பொழுது, சோதனை வரும் பொழுது நமக்கு ஆதரவாக, கண்மலையாக நம்மை காப்பாற்றுகிறார் என்ற உணர்வு இந்த கடைசி காலத்துல நமக்கு இருக்க வேண்டும். சங்கீதம் 16:8 நான் வாசிக்க போறோம். என்னன்னு சொன்னா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எப்படிப்பட்ட ஒரு கசப்பான அனுபவத்திற்குள்ளாக நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள்? பொருளாதார பிரச்சனையா, குடும்ப உறவு பிரச்சனையா, திருமண பிரச்சனையா, வேலை பிரச்சனையா, அல்லது உறவினர்களுடைய பிரச்சனைகளா? எந்த பிரச்சனைகளின் வழியாக நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள்? அல்லது சுகமில்லாமல் நீங்கள் படுத்த படுக்கையாக இருக்கிறீர்களா? ஏன் ஆண்டவரே எனக்கு கொடுத்தீங்க? எத்தனையோ பேரு அது இதுன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நான் மாத்திரையே இப்படி வேதனையோடு நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அவர் நம் பக்கத்தில் இருக்கும் பொழுது நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 62:6 ஆண்டவர் சொல்லுகிறார், அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. பேதுரு சொல்லி தராரு, எப்பா நான் இப்படி ஆயிட்டேன்ப்பா, என்னை ஒரு அம்மா கேட்டுச்சு, உனக்கு தெரியுமில்லாம் கேட்டுச்சு, பயந்து போனேன். ஐயோ, ஆண்டவர் தான் என்னை காப்பாத்தினார், ஆண்டவர் தான் என்னை வழி நடத்தினார், ஆண்டவர் தான் என்னை மன்னிச்சாரு. அவர் இருந்ததுனால ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்னாடி நான் நின்ன, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இறங்கினார், பிரசங்கம் பண்ண 3000 பேர், 5000 பேர், 4000 பேர், எத்தனை சபைகள். இதற்கு ஒரே காரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரம் எனக்கு இல்லை. என்னை தாங்குவதற்கும், என்னை பலப்படுத்துவதற்கும், நான் அசைக்கப்படும் பொழுது என்னை காப்பாற்றுவதற்கும், கீழே விழுந்து விடாதபடிக்கு தேவதூதர்களை கொண்டு அவர் கரங்களிலே ஏர்ந்து கொண்டு போகிறதற்கு ஒரே ஒருத்தர் எனக்கு யாரு அப்படின்னு சொன்னா, இந்த இயேசு கிறிஸ்து. அவரால் என்று எனக்கு ரட்சிப்பு இல்லை. கிளாடிஸ் என்று ஒரு பெண் உலகப்போர் நேரத்துல இங்கிலாந்திலிருந்து சீனாவுக்கு மிஷினரியாக போனாள். போகும்பொழுது வயசு என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப இல்லை, ஒரு 18 வயசு அது மாதிரிதான்.
அப்படி போய் அங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இப்பொழுது அவளுக்கு வயது 28. என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 100 அனாதை பிள்ளைகளை அவங்க எடுத்து அவங்களுக்கு உணவு, உறவிடம், உடை இதெல்லாம் கொடுத்து அவங்கள காப்பாத்திட்டு வராங்க. மிஷினரியா நல்ல பிரசங்கம் பண்ணணும், ஊழியம் செய்யணும், ஆத்தும ஆதாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க இப்போ அங்கங்க தெருவிலையும் அங்கேயுமா குப்பமேட்டிலையும் கிடக்கிற குழந்தைகளை எல்லாம் கொண்டு வந்து ஒரு 100 குழந்தைகளை வளர்த்து வந்தாங்க. அப்ப அவங்களுக்கு இப்போ 28 வயசு. அந்த குழந்தைகளுக்கு நல்ல கதை, ஆதியாகமத்திலிருந்து இயேசுனுடைய வாழ்க்கை வரலாறுல இருந்து நல்ல கதைகளை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து 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 கொடுத்து, நீங்க அனாதல்ல, உங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறாரு, நீங்க கைவிடப்பட்டவர்கள கையேந்துகிற ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி 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 வளர்க்குறாங்க. இப்போ ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் அங்க யுத்தம். ஜூலை 7ஆம் தேதி 1937 வருஷத்துல ஒரு பெரிய யுத்தம். அப்போ நூற்றுக்கணக்கான ஜனங்கள் கொல்லப்படுகிறார்கள். அப்போ இந்த ஒரு குழந்தை கூட கொல்லப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த 100 குழந்தைகளையும் இந்த 28 வயது நிறைந்த அந்த இளம் பெண் கூட்டிட்டு ஓடுறாங்க. சியான் என்கிற பட்டணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மலை பகுதியில் அங்க போய் இவங்களை ஒளிய வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. தூரம் 100 குழந்தைங்களை அந்த போர் நேரத்துல கூட்டிட்டு போறது எவ்வளவு கஷ்டம். ஒரு 28 ஒரு பெண்ணுக்கு. ஓடும் பொழுது பசி, குழந்தைங்க தள்ளாடுறாங்க, 2-3 குழந்தைங்க விழுகுறாங்க, தூக்கிட்டு ஓடுறாங்க, எல்லாம் ஓடுங்க ப்ளீஸ், ஓடுறாங்க, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்லி. அப்போ ஒரு சின்ன நிழல் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ அதுல போய் தங்கி கவலைப்படாத பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களை பார்த்து அழுகிறாங்க. ஏன்னா இவங்களுக்கும் இப்பொழுது சுகம் இல்லாமல் போகிறது. அப்போ அந்த 100 குழந்தைங்கள்ல ஒரு கொஞ்சம் வயசு மூத்த ஒரு பெண் குழந்தை வந்து அந்த கிளாடிஸ்ட பக்கத்துல இருந்து சொன்னாங்க, ஏன் நீங்க அழுகிறீங்க, எங்களுக்கு நீங்க கதை சொல்லி கொடுத்துருக்கிறீங்களே, ஆண்டவர் வந்து கோலை நீட்ட சொன்னாரு, அப்பொழுது சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளந்தது, நீங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீங்கல்ல, ஆண்டவர் சொன்னாரு, அந்த கண்மலையை பார்த்து பேசினாரு, அவர் அடிச்சாரு, பேசுறாரு, அப்போ அந்த கரடு முரடான பாறையிலிருந்து குளிர்ந்த தண்ணீர் வந்தது அப்படின்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்கல்ல, அங்க தண்ணியா குடிச்சாங்களாம், கசப்பா இருந்துச்சான். அப்போ அவரு அங்க கோல்ல வச்சாரு, அப்போ அந்த கசப்பான தண்ணீர் மதுரமாக மாறினது என்று நீங்க எங்களுக்கு கதை சொல்லி கொடுத்திருக்கிறீங்களே, அங்க பாம்பெல்லாம் கொத்துச்சு, நிறைய பேர் சாக போனாங்க, அப்போ ஒரு உலோகத்துல ஒரு பாம்பை செஞ்சு அதை பார்த்தவங்க எல்லாம் பொழைச்சாங்களே, இவ்வளவு கதை சொல்லி கொடுத்துருக்கிறீங்களே, நீங்க கலங்கலாமா, கண்ணீர் விடலாமா, கடவுள் நம்மள்கிட்ட இல்லையான்னு ஒரு குழந்தை, அனாத குழந்தை. உண்மைதான், கிளாடி சொன்னாங்க, உண்மைதான். ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது யாருக்கு பயப்படுவேன்? இந்த தாவீது சொல்லும் பொழுது, ஆண்டவர் என் வலதுபுறத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஜோமனாங்க, ஒரு அதிசயம் நடந்துச்சு. என்ன அதிசயம் அப்படின்னு சொன்னா, இந்த போர்ல இருக்கிற வீரர்களுக்காக ஒரு 2 போர் வீரர்கள் உணவு வண்டியை எடுத்துட்டு போறாங்க. அந்த உணவு வண்டியை எடுத்துட்டு போகும் பொழுது அந்த போரின் நிமித்தமாக குண்டு மழை பெய்த நிமித்தமாக போகக்கூடிய பாதையிலிருந்து வேறு பாதைக்கு திருப்பப்பட்டார். அந்த வேறு பாதைக்கு அவங்க போகும் பொழுது அது எங்கு இந்த உணவு போக வேண்டுமோ அங்கு போகக்கூடிய பாதை அல்ல, பாதை மாறி போனது. ஆனா அந்த மாறி போன பாதையினுடைய முடிவு எங்க தெரியுமா? இந்த 100 குழந்தைகளும் இந்த அம்மா கிளாடிஸ் இருக்கிற இடத்துக்கு அந்த பாதை போய் முடியுது. அந்த உணவை எங்க கொண்டு போறதுன்னு தெரியல. சரியா அந்த போர் வீரர்கள் வேற வழி கிடையாது, அங்கிட்டு போனாலும் ஆபத்து, குண்டு மழை பொழியுது. அதனால என்ன செஞ்சாங்க, உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா இதை எடுத்துக்கங்க அப்படின்ன உடனே அந்த கிளாடிஸ் சொன்னிச்சான், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. பேதுரு சொல்லித்தர பாடம், பேதுரு சொல்லித்தர பாடம். ஆண்டவரே, அசைக்கப்படும் பொழுது, சாத்தான் எங்களை புடைக்கும் பொழுது, ஜல்லடையிலே சலிக்கும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் விழுந்து விடுவோமோ என்று நாங்கள் பயப்படும் பொழுது நீர் எங்களை தாங்குகிறீர். ஆண்டவர் ஒருவர் தான் அந்த நேரத்தில் நம்மோடு கூட இருக்க முடியும். சாட்சிகள், அதாவது டெஸ்டமனிஸ் வால்யூம் 6 332வது பக்கத்துல, அசைக்கப்படக்கூடிய அனைத்தும் அசைக்கப்படுவதற்கு ஏதுவான
அசைக்கப்படுகின்ற காலத்தில் நாம் இருக்கின்றோம். சத்தியத்தை அறிந்தவர்கள் வார்த்தையிலும் செய்கையிலும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாவிட்டால் கர்த்தர் அவர்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவர் ஒருவர் தான் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்கக்கூடியவர். இது யார் சொல்லி கொடுக்கிறதுனா, இதே போல சுலகிலே முரத்திலே புடைக்கப்பட்ட ஒருவன் நமக்கு கொடுக்கக்கூடிய சாட்சியின் சத்தியம். உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சுலகு உங்களை சலித்துக் கொண்டிருக்கிறது? எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் புடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? சாத்தான் உங்களை இடதுபுறம் வலதுபுறம் முன்னும் பின்னும் உங்களை அசைத்துக் கொண்டிருக்கிறானா? கவலைப்படாதுங்க, கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு கேடகமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் அவர் இருக்கிறார். இரண்டாவது நமக்கு பேதுரு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, உபத்திரவத்தில் உறுதியாயிருங்கள். இந்த அசைவுனா என்ன, புடைக்கிறதுனா என்ன, சலிக்கிறதுனா என்ன, அசைக்கப்படுகிறதுனா என்ன அப்படின்னு சொன்னா, சாத்தான் உபத்திரவத்தை கொடுப்பான், தொல்லைகளை கொடுப்பான், பிரச்சனைகளை கொடுப்பான். இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நம்மளை கொண்டு போய் ஒரு சுலகளை போட்டு இது பண்றல, அந்த சுலகு என்பதற்கு என்ன அடையாளம், புடைத்தல் என்பதற்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொன்னா உபத்திரவம். அந்த மறுபடியும் லூக்கா 22வது அதிகாரம் 31, 32ல நான் வாசிக்கும் பொழுது, பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஆண்டவர் நமக்காக ஜெபம் பண்றாரு. அடுத்தது என்ன தெரியுங்களா? நீ குணப்பட்ட பின்பு அப்படின்னா என்னன்னா, காயம் வரும், வேதனை வரும், சுகம் வரும், சுகவீனம் வரும், பிரச்சனைகள் வரும், பொருளாதார நெருக்கடிகள் வரும், அவமானம் வரும், தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ தெருவுல போய் நிப்ப அப்படின்ற சாபக்கேடான வார்த்தைகள் வரும். இருப்பினும் அப்படிப்பட்ட உபத்திரவத்தில் அசைக்கப்படும் பொழுது உறுதியா இருக்கிறவன் வெற்றி அடைவான். பேதுரு இயேசு அங்க சொல்லும் பொழுது, நீ குணப்பட்ட பின்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, உனக்கு வேதனை வரும், சோதனைகள் வரும். அதனாலதான் பேதுரு சொல்லி தரது, உபத்திரவத்தில் தயவு செய்து கொஞ்சம் உறுதியா இருங்க. அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அநேக உபத்திரவங்கள் வழியாய், அது என்ன அநேக உபத்திரவங்களின் வழியாய் அப்படின்னு சொன்னா, சாத்தான் புடைக்கிற அனுபவம், சாத்தான் நம்மை ஜல்லடையில போட்டு ஜலிக்கிற அனுபவம், அசைக்கப்படுகிற அனுபவம். விரைவிலே சபைக்கு வரப்போகிறது. கோதுமை எது, பதர் எது என்று பிரிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் வரப்போகிறது. நான் உண்மையான விசுவாசியா அல்லது பேருக்கான விசுவாசியா என்று வரப்போகிறது. அதற்கு ஆண்டவர் அனுமதிக்கிற ஒரு ஜல்லடை எது அப்படின்னு சொன்னா, உபத்திரவத்தின் ஜல்லடை. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தமும் உண்மையாயிரு. அங்கத்தான் ஆண்டவர் வைத்திருக்கிற அற்புதமான நம்பிக்கை நமக்கு. மரண பரியந்தமும் உண்மையாயிரு. அசைக்குனா அது சாதாரண அசைவுல்ல, புடைக்கிறதுனா அது சாதாரண புடைப்பல்ல, ஜல்லடையில போட்டு சலிக்கிறான்னா அது சாதாரண சலிப்பல்ல, மரணம் வரைக்கும் அது கொண்டு போகும். அது வரைக்கும் உபத்திரவத்துல நீங்க மாத்திரம் உறுதியா இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆண்டவர் சொல்லுகிற அற்புதமான அம்மையார் அவர்களை எழுதும் பொழுது ஒரு 2-3 காரியத்தை வாசிக்கிறேன். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் வரப்போகின்ற சோதனை காலம் வெகு தொலைவில் இல்லை. ஒரு பெரிய சோதனைக்குள்ளாக நம்ம போக போறோம். அது ரொம்ப தூரம் கிடையாது. எந்த ரூபத்துல யாருக்கு எப்படி எப்படி வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழுந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையா இருப்பானாகன்ட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. மிருகத்தின் முத்திரை நம் மீது திணிக்கப்படும். உலக பிரகாரமான கோரிக்கைகளுக்கு படிப்படியாக இணங்கி
உலக பிரகாரமான பழக்க வழக்கங்களுக்கு ஒத்து போனவர்கள் ஏளனம், இகழ்ச்சி, அச்சுறுத்துகின்ற சிறைவாசம் மற்றும் மரணத்துக்கு தங்களை உட்படுத்திக் கொள்வதை விட ஆட்சியில் இருக்கும் அதிகாரங்களுக்கும் பணிந்து போவதை ஒரு கடினமான காரியமாக கருத மாட்டார்கள். போராட்டம் தேவனுடைய கற்பனைகளுக்கும் மனிதனுடைய கற்பனைகளுக்கும் இடையில் இருக்கின்றது. இந்த நேரத்தில் தான் சபையில் இருக்கின்ற களிம்பில் இருந்து பொன்னானது பிரிக்கப்படும். அடுத்ததையும் நான் வாசித்து முடிச்சிடுறேன். மூணாவதுக்கு போறேன். தேவனுடைய பிரமாணம் ஒன்றும் இல்லாததாக ஆக்கப்படும் போது சபை கட்டுப்படுத்துவதற்கு கடினமான உபத்திரவங்களால் சலித்தெடுக்கப்படும். இப்போது நாம் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிக அளவு எண்ணிக்கையில் நமது சபையில் உள்ளவர்கள் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுப்பார்கள். பெரிய உபத்திரவம் வரப்போகிறது. அதுக்கு என்னென்னலாம் பேர் சொல்றாங்க. உபத்திரவத்தின் காலம், யாக்கோபின் இக்கட்டு காலம், என்னெல்லாம் இருக்கு. என்ன நடந்தாலும் சரிதான். ஆண்டவர் சொல்றாரு, நீ மரண பரியந்தமும் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வாய். இரண்டாவது பாடம், எச்சரிப்பின் செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அந்த டக்கோமா நேரோ பிரிட்ஜ், அந்த தொங்கு பாலம் அசைக்கப்பட்ட போது எல்லாருக்கும் எச்சரிப்பு கொடுத்தாங்க. ஐயோ, இங்க வந்துடாதீங்க வந்துடாதீங்க வந்துடாதீங்கன்னு. அந்த எச்சரிப்பு கேட்டு நிறைய பேர் அங்க நின்றுட்டாங்க. ஆனா சில பேர் அதுல என்ன அப்படின்ட்டு போனாங்க, விழுந்தாங்க. அதே மாதிரி மீண்டும் ஒரு அசைவை ஆண்டவர் அனுமதிக்க போகிறார். அப்போ ஒரே நம்பிக்கை, இயேசுதான் எனக்கு. அவர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது நான் அசைக்கப்படுவதில்லை. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்றார். இரண்டாவது என்னன்னா, உபத்திரவத்தில் உறுதியா இருங்க. கஷ்டம் வந்துருச்சு, வேதனை வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு, தேவையில்லாதெல்லாம் பேசி தேவையில்லாத சூழ்நிலையில் ஈடுபட்டு தற்கொலைக்கு கூட நேரடியாக போகக்கூடிய சூழ்நிலை போயிட வேண்டாம். மரண பரியந்தமும் உண்மையா இருப்போம். ஆண்டவர் நமக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னா, ஆலோசனையை அலட்சியம் செய்யாதே. முதல்ல கர்த்தரை மாத்திரம் நம்பிரு, நீ விழுந்துட மாட்ட. ரெண்டாவது, உபத்திரவத்துல உறுதியா நெல்லு, விழுந்துட மாட்டோம். மூன்றாவது, ஆண்டவருடைய ஆலோசனையை அலட்சியம் செய்யாதே. கடைசி காலத்துல பல எச்சரிப்பின் செய்திகள் கொடுக்கப்படுகிறது. அற்புதமான வெளிப்படுத்தின புத்தகத்திலிருந்து, தானியல் புத்தகத்திலிருந்து, எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து, ஒவ்வொரு புத்தகமும் நமக்கு எச்சரிப்பின் செய்தியாக இந்த கடைசி காலத்திலே கொடுக்கப்படுகிறது. ஒரு பிரசங்கம் கூட அலட்சியம் செய்யப்பட கூடாது. லூக்கா 22வது அதிகாரம் 31, 32வது வசனத்தை நம்ம மறுபடியும் வாசிக்கும் பொழுது கடைசியில ஒரு வார்த்தை இருக்குது. என்ன அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 32வது வசனத்தை வாசிக்கிறேன். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. என்ன ஸ்திரப்படுத்து அப்படின்னு சொன்னா, நல்ல ஆலோசனை கூறு, நல்ல சத்தியத்தை கூறு. இன்னைக்கு நேரம் எடுத்து நீங்களும் நானும் ஒவ்வொரு வாரத்திலையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் இந்த சத்தியத்தை கேட்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, எப்படியாவது நீங்களும் நானும் சரிதான், அந்த சல்லடைகள் சலிக்கப்படும் பொழுது விழுந்துடக்கூடாது, ஐயோன்னு தடுமாறி விழுந்துடக்கூடாது, கெட்டியா பிடிச்சுக்கணும் ஆண்டவருடைய கரத்தை. ஆண்டவர் நம்மளை தாங்குவார். உபத்திரம் வரும், வேதனை வரும், சுகவீனம் வரும். எத்தனை மாத்திரை மருந்துகளை சாப்பிட்டாலும் அது ஒண்ணுமே நமக்கு மாற்றத்தை கொண்டு வராம இருக்கும். ஐயோ, ஆண்டவர் கை கழுவிட்டாருன்னு கூட நமக்கு தோணும். மனசை தளர விட்டுறாது. ஆண்டவருடைய சத்தியத்தை மனதார கேட்கிற. மூன்றாவது ஆலோசனை, சாட்சி பேதுரு தராரு. ஏன்னா பேதுரு சாதாரணமான வாழ்க்கையை அவர் ஆரம்பிக்கல, அசைக்கப்பட்டான். அது ஆண்டவரே சொல்றாரு, சீமோனே சீமோனே, சாத்தான் உன்னை சொலகுல போட்டு ஜல்லடையில போட்டு ஜலிக்கிற மாதிரி என்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டான். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பேதுரு மூணாவது கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்னன்னு சொன்னா, ஆண்டவருடைய ஆலோசனையை அலட்சியம் செய்யாதே. ஆண்டவரை நம்பு, உபத்திரத்துல உறுதியாயிரு. மூணாவது என்னன்னா, ஆண்டவர் தரக்கூடிய ஆலோசனையில ஒண்ணு கூட நீ அலட்சியம் செஞ்சிடாத. ஏன்னா நான் செஞ்சேன் அப்படி. அவர் சொல்றாரு 33வது வசனத்துல, ஆண்டவரே நீங்க எங்க போனாலும் சாவிலும் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னாரு. அப்படியாப்பா,
ஆனா உன் வாழ்க்கையை பத்தி உனக்கு தெரியுமா? சேவல் கூவதற்கு முன்னே நீ என்ன மறுதளிப்பாய் அப்படின்ட்டு அவர் சாதாரணமா எடுத்துக்கிட்டார். சேவல் கூவுச்சு, தவறாம கூவுச்சு, அது கூட அவருக்கு காதல. ஆனா மறுதளிச்சார். மறுதளிச்சது மாத்திரம் இல்ல, சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் துவங்கினார். அதனால பேதுரு சொல்றாரு, எப்பா என்னைய மாதிரி நீங்க எதிராக நின்றாதீங்க, ஆண்டவருடைய ஆலோசனைய கேளுங்க, அலட்சியம் பண்ணிடாதீங்க. அது அம்மையார் சொல்லும் பொழுது, அம்மையார் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்களாம், ஆண்டவரே இந்த அசைக்கப்படுதல்னா என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு பதில் பாருங்க, அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நான் கண்ட அசைக்கப்படுதலின் அர்த்தம் என்ன என்று கேட்டேன். லவோதிக்கா திருச்சபைக்கு சத்தியமுள்ள சாட்சியின் ஆலோசனையினால் அருளப்பட்ட நேரடி சாட்சியினால் அந்த அசைவு உண்டாக்கப்படும் என்று எனக்கு காண்பிக்கப்பட்டது. லவோதிக்கா திருச்சபைக்கு கொடுத்த ஆலோசனை, அதுல அசைப்பான் சாத்தான். என்ன அப்படின்னு சொல்லி அந்த லவோதிக்கா திருச்சபைக்கு ஆண்டவர் என்ன ஆலோசனை கொடுத்தாரு அப்படின்னு சொல்றது, வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 3 காரியம் ஆண்டவர் கொடுத்தாரா. என்ன ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, நீ என்னமோ பெரிய பணக்காரன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஆவிக்குரிய விஷயத்துல, எனக்கெல்லாம் சத்தியம். அட நீங்க வேற பைபிள் அதே தாங்க சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டா வந்துருங்க சர்ச்சுக்கு. அட ஒரு 11 மணிக்கு 11:30க்கு கரெக்டா அந்த டிவைன் சர்வீஸ்ல எல்லாரும் ஏறும்பொழுது போடா போதும். என்ன பெரிய சாபிள் ஸ்கூல், அதே தான் 4 கேள்வி வைப்பாங்க. எல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஐஸ்வர்யவான் என்றும் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஆவிக்குரியத்துல உனக்கு எல்லாம் தெரியும், பைபிள்ல உனக்கு அப்படியே கரைச்சு குடிச்சிருக்க நினைச்சிட்டு இருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏழை. அதனால நான் உனக்கு சொல்றேன், நெருப்பிலே புடமிடப்பட்ட இந்த பொக்கிஷமாகிய ஆண்டவருடைய ஆலோசனைய, பொன்னாகிய அந்த ஆலோசனைய வாங்கிக்கோ. ஆண்டவர் சொல்றாரு. 2வது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ நல்லா ட்ரெஸ் பண்ணி இருக்கிற அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற. இல்ல, ஆண்டவருடைய நீதி என்னும் வஸ்திரத்தை நீ தரிச்சிருக்கிற, திருமண வஸ்திரத்தை தரிச்சிருக்க நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற. நான் உன்னை எப்படி தெரியுமா பார்க்கிறேன்? அவலட்சணமாக பார்க்கிறேன். காரணம் என்னன்னா, நீ நிர்வாணமாய் நிற்கிறாய். அதனால 2வது ஆலோசனை எப்படி அப்படின்னு சொன்னா, நீ உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரத்தை என்னிடத்துல வாங்கிக்கொள். அசைவனா என்ன அப்படின்னு சொன்னா, சில காரியம் நம்மகிட்ட இல்லையா, அப்படி இல்லாத பொழுது எளிதா விழுந்து விடுகிறோம். அம்மையார் கேட்டாரா, ஆண்டவரே இந்த அசைக்கப்படுதல்ன்றாங்களே அப்படின்னா என்ன அப்படின்ட்டு ஆண்டவர் பதில் சொல்லி இருக்கிறார். லவோதிக்கா திருச்சபையினுடைய ஆலோசனையை அலட்சியம் செய்வதுதான் அந்த புடமிடக்கூடிய சூழ்நிலையினுடைய அனுபவம், அதுல விழுகிற அனுபவம். 3வது என்ன தெரியுமா? வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 18வது வசனத்துல, குருடனா இருக்கிறோமா, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நல்லா பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்த பாக்குறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கத்தை வாங்கிக்கோ. ஆண்டவர் சொல்லுகிற அனுபவம். பேதுரு நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா, எப்பா என்ன நடந்தாலும் சரிதான், ஏது நடந்தாலும் சரிதான், நீ எங்க போனாலும் சரிதான், வந்தாலும் சரிதான், ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாருன்னு சொன்னா ஏதோ அவரு நேரம் இல்லாதனால கொடுத்துட்டு இருக்காரு நினைச்சுக்காத. நீ விழுந்துடக்கூடாது. சாத்தான் உன்னைய சுலகளை போட்டு புடைக்க போறான். நீ அசைக்கப்பட போற, ஜலிக்கப்பட போற, அங்க இங்க அசைய போற, அடிக்கப்பட போற. ஜாக்கிரதையாயிரு, விழுந்துடாத. விழுந்துட்டினா எந்திரிக்கிறது கஷ்டம். அதனால ஆண்டவருடைய ஆலோசனையை அலட்சியம் செய்யாது. ஒவ்வொரு ஆலய ஆராதனைகளையும் செய்யப்படுகிற பிரசங்கம் ஒரு சாதாரண பிரசங்கம் இல்ல, அது ஆண்டவர் நமக்காக தருகிற வாய்ப்பு. ஒவ்வொரு சாட்சி சிலர் நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கும் பொழுது அது சும்மா சாதாரண அனுபவமோ சாட்சியோ அல்ல, அது ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வாக்கு தத்தம். அந்த மனிதனுக்கு செய்கிற ஆசீர்வாத அதிசயம் உன் வாழ்க்கையில நடக்கும். அதனால இயேசுவை விட்டுறாத. அதிசயத்தின் தேவன், அற்புதத்தின் தேவன், வாழ்க்கையை உயர்த்தி பிடிக்கிற தேவன், விட்டுறாத. 3வது, நம்ம ஆலயத்திற்கு போகும்பொழுது வீட்டுல எல்லாம் பாட்டு படிக்கிறோமே, ஆண்டவருடைய பாட்டை படிக்கிறோமே, அது சும்மா பாட்டு படிக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க. ஆண்டவர் தம் பக்கத்தில் அழைத்துக் கொள்ளுகிற வரவேற்பு, இன்விடேஷன், அழைப்புதல். ஆண்டவருடைய ஆலோசனைய அலட்சியம் செய்யாது. நீங்க படத்துல பாக்குற அற்புதமான ஒரு என்னுடைய நண்பன் டவுன்சன், கரெக்டா தான் மனைவியை கூட்டிட்டு கோயிலுக்கு வருவார். ஆனா அவரு மெம்பர் கிடையாது, அவருடைய மனைவி தான் மெம்பரு.
அவங்க காரு ஓட்டணும் அப்படின்றதுக்காக இவரு கொண்டு வருவார், கூட்டிட்டு வருவாரு, உட்காந்துருப்பாரு, எங்களோட சாப்பிடுவாரு, இது பண்ணுவாரு. நிறைய தரம் பக்கத்துல உட்காந்து சொல்லியிருக்கிறேன். ஓய்வு நாளை கொஞ்சம் நீங்க தயவுசெய்து கன்சிடர் பண்ணி பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறதற்கு ஏதாவது கொஞ்சம் பரிசீலனை செய்யுங்களேன். கேட்டிருக்கிறேன். ஒரு தரம் இல்ல, 2 தரம் இல்ல, ஒவ்வொரு தரமும் சாப்பிடும் பொழுது கொஞ்சம் அப்படி யோசித்து பாருங்களேன் அப்படின்னு. ஏதாவது கேள்வி இருந்தா கொஞ்சம் கேளுங்களேன், நான் உங்களுக்கு உத்தரவு சொல்றேன் பைபிள்ல இருந்து எல்லாம் சொல்லியிருக்கிறேன். அவங்க வீட்டுக்கு விசிட்டிங் போகும்பொழுதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நான் மாத்திரம் இல்ல, மூப்பர்கள் சொல்லியிருக்காங்க, சில ஊழியக்காரங்க சபையில இருக்கிறவங்க, இந்த பர்சனல் மினிஸ்ட்ரி லீடர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாள் என்னை கூப்பிட்டு, பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் வீட்டுக்கு வந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா. எனக்கு அதிசயம் போச்சு, பரவாயில்லையே அப்படின்ட்டு போனா அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன அப்படின்னு சொன்னாரு, சொன்னார், பாஸ்டர் நேத்தான் கடிதம் வந்துச்சு, எனக்கு கேன்சர் 4வது ஸ்டேஜ், 10 நாளோ என்னமோன்னு தான் டாக்டர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இனி மாத்திரை மருந்தெல்லாம் இல்லை, எதை வேணாலும் சாப்பிடுங்க, எதை வேணாலும் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. வேற என்ன செய்யறது, அதனால நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை இந்த கேன்சர் சுகமாகலட்டினாலும் பரவாயில்ல, ஒரு நிம்மதியோடு நம்பிக்கையோடு நான் சாகணும், கொஞ்சம் வலி இல்லாம சாகணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணோம், தலையில எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணோம், மூப்பர்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து பைபிளை தலையில வச்சு ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே அப்படின்னு. கடைசி நாள், இன்னும் கொஞ்சம் மணி நேரம் தான் படுத்திருக்கிறார், வலினா வலி. மறுபடியும் கூப்பிட்டு அனுப்பிச்சாரு, எல்லாம் உட்காந்துருக்கிறோம். சொன்னாரு, இயேசுவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னாரு. அந்த வேதனையிலையும் பைபிள்ல இருந்து சொல்ற வார்த்தையை அவர் கேட்டார், வானத்தின் கீழெங்கும் அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை சொன்னோம். மறுபடியும் கேட்டோம். அவர் கேட்டாரு, நீங்க இயேசுவை பத்தி ஏதோ கேள்வி கேட்பீங்களே, என்ன அப்படின்னாரு. நான் சொன்னேன், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீங்களா? அவர் சொன்னாரு, ஆம் ஏற்றுக்கொள்கிறேன். எஸ் ஐ அக்ரி, எஸ் ஐ பிலீவ் அப்படின்னாரு. மரண படுக்கையில் அவர் கொடுத்த வாக்கு மூலம், ஆண்டவரை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். ஞானசானம் கொடுக்க முடியாது, அவ்வளவுதான், இன்னும் கனமுட போகிற சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டார், நான் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்கிறேன். இத்தனை காலம் உதைச்சேன், இத்தனை காலம் பரிகசிச்சேன், இத்தனை காலம் வேண்டாம் வெறுப்பா நான் கோயிலுக்கு வந்துட்டு போனேன். ஆனா இன்னைக்கு என்னுடைய நோய் என்னை தோற்கடிக்க போகிறது. ஆனா ஒண்ணு நிச்சயம், அந்த இயேசு என் உள்ளத்துல நம்பிக்கை தராரு. இன்னொரு தரம் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. அப்புறம் ஓய்வு நாளை பத்தி கேட்பீங்களே அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டாரு. ஏசாயா 58வது அதிகாரம் 13-14 சொல்றான், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வார்த்தை இதை சொல்லிட்டு என்ன சொல்லிச்சு அப்படின்ட்டு ஓய்வு நாளை பத்தி சொல்லிச்சு. என்ன ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை தானே? இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை இருந்தோம். ஐயோ இப்படி இருக்குதா, இதை நான் கொஞ்சம் கூட நேரத்தை செலவழிச்சு நான் படிக்கலையே, ஐயோ ஆண்டவரே என்னை மன்னிச்சுங்க, ஓய்வு நாள் சனிக்கிழமை தான் அப்படின்னா, அதை நான் விசுவாசிக்கிறேன். கையை வச்சு ஒரு ஜெபம், ஆண்டவரே இந்த ஆத்மாவை நீர் ஏற்றுக்கொள்ளும். மழை பெய்யுது, அவர் கண்ணை மூடினாரு, திறக்கல, கடைசி வரைக்கும் திறக்கல. அந்த மலையில தான் வேன்ல ஏத்தணும். அவர் கடைசியா பேசுனது எங்கள்கிட்ட, பரவாயில்ல பாஸ்டர், நான் நம்பிக்கையோட போறேன், கேன்சர் உள்ள இருக்குது, என்னை ஜெயிச்சிருச்சு கேன்சர், ஆனா விரைவில் இயேசு வரும் பொழுது அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாக இது சாவாமையும் தரித்து கொள்ளும் அப்படின்ட்டு கண்ண முன்னாரு. ஆண்டவரே உங்களுடைய ஆலோசனை எவ்வளவு முக்கியமானது என்பதை நான் அப்போ நானே உணர்ந்து கொண்டேன். எனக்கு பிரியமானவர்களே, விரைவிலே நீங்களும் நானும் சல்லடையிலே புடைக்கப்பட போகிறோம், ஜலிக்கப்பட போகிறோம், அசைக்கப்பட போகிறோம். உங்களுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பேதுரு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, எப்பா நான் இதுல தான் போனேன், படைச்சாம்பாரு சாத்தான், ஆனா நான் ஆண்டவரை நம்பினேன், உபத்திரவத்தில் உறுதியாயிருந்தேன், ஆண்டவருடைய ஆலோசனையை
பிதாவே, இந்த அருமையான வேளையிலே மீண்டும் ஒரு ஆலோசனை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உங்களுக்கு நன்றி. விரைவிலே நாங்கள் உடைக்கப்படும்படியாக நீர் அனுமதியும் கொடுத்திருக்கிறீர். ஆனால் எங்களை அனாதையாக விடவில்லை. எங்களோடு நீர் இருக்கிறதற்காக நன்றி. உபத்திரவத்திலே எங்களுக்கு பலனை கொடுக்க போகிறதற்காக, தைரியத்தை கொடுக்க போகிறதற்காக, தாங்கும் சக்தியை கொடுக்க போகிறதற்காக நன்றி. ஆகவே உம்முடைய ஆலோசனையை நாங்கள் அலட்சியம் செய்யாதபடி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையும் உம்முடைய ஆலோசனையும் நாங்கள் பற்றி பிடிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.